ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மஷ்ரூம் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மஷ்ரூம் வாஷ் பண்ணும்போது அரிசி மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. காளான் வாஷ் பண்ணும்போது அரிசி மாவு ஆட் பண்ணி வாஷ் பண்ணிங்கன்னா அந்த கருப்பாக இருக்கிறதுலாம் போயிடும். வாஷ் பண்ணிட்டு நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. வானலில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சோம்பு சேர்த்திக்கணும், பட்டை சேர்த்திக்கலாம், மசாலா வேணும்னா வேறு ஏதாவது சேர்த்திக்கலாம். வெங்காயம் சேர்த்திக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கின பிறகு தக்காளி சேர்த்திக்கோங்க. தக்காளி சேர்த்தும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். ரெண்டும் நல்லா வதக்கணும். இப்போ நம்ம மஷ்ரூம் சேர்த்திக்கலாம், காளான் சேர்த்திக்கலாம். நல்லா வதக்கணும். மஷ்ரூம்லேயே தண்ணி வரும், அதனால் நீங்கள் தண்ணி ஊற்ற வேணாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அது இல்லைன்னா குழம்புத்தூள் சேர்த்திக்கோங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கணும். உப்பு சேர்த்திக்கணும். உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. நல்லா வதக்கின பிறகு தண்ணிலாம் ட்ரை ஆகிடும். அப்போ மிளகுத்தூள் சேர்த்திக்கலாம். மிளகுத்தூள் நான் க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன். மிளகுத்தூள் சேர்த்திக்கோங்க. மஷ்ரூம் ரெடி ஆகிடும். கொத்தமல்லி தூள் போட்டு இறக்கிடலாம். இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. வாரத்தில் 2 நாளாக சாப்பிடணும். சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாப்பாட்டு கூட எல்லாம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.